மேலும் விவரங்களுடன் கரூரிலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், நேற்று விஜயனுடைய பரப்புரை வாகனமானது கரூர்ல அங்குலமங்குலமாக நேற்று சோதனை செய்யப்பட்ட நிலையில இன்றும் சிபிஐ அதிகாரிகள் அங்கு என்னென்ன விசாரணைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள்? கரூரில் அதாவது மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூரில் தற்காலிக முகாம் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரிடம், அதாவது அந்த சம்பவ இடத்தில் துல்லியமாக உயர் ரக கேமராவை அங்குலமாக வைத்து அளவீடு செய்து ஒரு வாரமாக அங்கு அளவீடு செய்து பணிகளை மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், கடை நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் அந்த சம்பவத்தின் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை பணியில் இருந்த காவல்துறை, கீழ்மட்ட காவல்துறையிலிருந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரை பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டனர், சம்மன் அனுப்பப்பட்டு. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த குடும்பத்தினர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து 2 மாதங்களாக இங்கு விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாவேகா நிர்வாகிகளுக்கு, அதாவது ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், சிடி நிர்மல்குமார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சம்மன் அனுப்பப்பட்டு இந்த பகுதி அவர்களுக்கு தற்காலிக அலுவலகத்திற்கு வரவழைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள், வழக்கறிஞர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உட்பட இங்கே விசாரணை மேற்கொண்ட நிலையில் டெல்லி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கும் விசாரணை மேற்கொண்ட நேற்று முன்தினம் மத்திய தடவியல் துறை அதிகாரிகள், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் நேற்று முன்தினம், அதாவது கடந்த 9ஆம் தேதி இங்கு கரூரில் சம்பவ இடத்தில் அங்குலமங்கலமாக, அதாவது டேப் வைத்து மற்றும் கோடு கயிர்கள் மூலமாக இழுத்து அந்த 10 அடிக்கு ஒரு இடம் என்று தொடர்ந்து அந்த இடத்தில் அளவீடு செய்து பணி அங்கு ஆய்வு செய்தனர். கடந்த 10ஆம் தேதி அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தை கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அங்கு 3 மணி நேரம், அதாவது அந்த வாகனத்தை உயரம் எவ்வளோ, அகலம், நீளம் என்று அந்த ஓட்டுநரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு விஜய் எப்படி அந்த வாகனத்தில் மேலே சென்றார், எங்கு அமர்ந்து எவ்வளவு நேரம் அந்த வாகனம் இங்க கரூரிற்கு உள்ளே வந்தது என்று பல்வேறு கேள்விகளை ஓட்டுநரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை துருவி கேட்டு 3 மணி நேரம் அந்த வாகனத்தை மட்டும் ஆய்வு செய்தனர். ஏனால் அந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் போது என்ன அந்த வாகனத்தில் இருந்தது என்று 3 மணி நேரமாக தொடர்ந்து ஆய்வு செய்து, அதாவது டேப், அதாவது நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, உயரம், எந்த நேரத்தில் விஜய் அந்த வாகனத்தின் மேலே ஏறி முன்பும் பின்பும் பேசினார், எந்த இடத்தில் நின்றார், எந்த இடத்தில் அமர்ந்தார், அமர்ந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் நின்று சென்று பார்க்கலாம் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஓட்டுநரை விஜய் அமர்ந்த இடத்தில் அமர வைத்து அந்த இடத்திலிருந்து டேப் வைத்து மக்கள் எந்த நேரத்தில் பார்க்க முடிந்தது என்று கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த வாகனத்தில் துல்லியமாக அங்குலமங்கலமாக கேள்வி எழுப்பி ஆய்வு செய்தனர். அந்த தடவியல் துறை, மத்திய தடவியல் துறை மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் அந்த வாகனத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் துல்லியமாக ஆய்வு செய்தனர். மேலும் அந்த ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் மற்றும் வழக்கறிஞர் என்று 5 பேர் நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு அந்த வாகனம் சென்னை அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தான் இன்று தாவேகா தலைவர் விஜய் டெல்லி எய்ம்ஸ், அதாவது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக இன்று டெல்லி புறப்படுகிறார் தாவேகா தலைவர் விஜய். செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தாவேகாவின் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் பார்வையின் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் கரூர் மற்றும் டெல்லியில் ஒரே நேரத்தில் தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கார்த்திகேயன், தற்போது இந்த கரூரில் பரப்புரை வாகனத்தை அவங்க முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பிறகு அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகளை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க?
அதாவது கடந்த 2 மாதங்களாகவே சிபிஐ அதிகாரிகள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த தலைமையிலான அந்த குழுவினர் மேற்பார்வையில் அந்த சிபிஐ அதிகாரிகள் இங்க அக்டோபர் 16ஆம் தேதி முதல் தொடர்ந்து விசாரணை கிட்டத்தட்ட 3 மாதங்களாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் அதாவது வேறு யார் பொதுமக்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது என்று சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் வந்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகள் இருந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், கீழ்மட்ட காவல்துறையினர், மேல்மட்ட காவல்துறை நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.